இந்த அமர்வுகளுக்கு அவர்களின் உரை இந்த வகையில் ஆய்வாளர்களை நடத்தியிருக்கிறார். அவர்களின் தமிழகம் தமிழகம் மக்களின் முன்னிலையும் அவருடைய முன்னேற்றம் ஆகிய அமைப்புகள் உரிமை தொடர் நிகழ்ச்சியில் இது இரண்டாம் ஆய்வாளமாக தமிழகத்தில் நடப்பது. இதற்கு இங்கு கூடியிருக்கிற தமிழக தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கிற அறிஞர் இறைச்செல்வன் அவர்களே, இங்கு உரிமையினர் இணைந்திருக்கிற தொழில் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்ய வருகை தந்துள்ளிருக்கும் ஐயா பழனிமான் அவர்களே, ஆய்வுக் குழுவை இந்த சமக்கிழமைக்கு தமிழின் கொடை என்ற இந்த இரண்டாம் ஆய்வாக்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாக பாவலர்கள் தமிழ்களம், தமிழக மக்கள் முன்னணி, அறுபதாயிரம் மொழிக்குளம் ஆகிய ஒன்றிணைந்து இங்கு தமிழகத்தில் நடத்துகிற இந்த தமிழ் நிகழ்ச்சி அதற்கு வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கிற அறிஞர் இறைச்செல்வன் அவர்களை, இது ஒருங்கிணைந்தராக இங்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தோழர் தொழிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக தலைமை தாங்கி இருக்கிற எங்களுடைய ஐயா பழனிமான் ஐயா அவர்களே, ஒரு நாளைக்கு பிறகு ஐயா அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார்கள். இங்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி, இந்த தொடர் நிகழ்ச்சி
அன்றைக்கும் நாம் இருந்து முழு நிகழ்ச்சியும் வைத்தோம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. சென்ற திங்கள் மயிலையில் நடைபெற்றது. அருளையார் அவர்கள் அப்பொழுது இளைஞராக இருந்தார்கள். முதலில் புதுவையிலிருந்து அரிமா வழங்கோ அரிமா மருங்கோ என்ற இருவர் தான் அடிக்கடி வந்து இருந்தார்கள். தென்மொழி இப்பொழுது கடலூரில் இருந்தது. அரிமா மருங்கோ அருளியாரை அறிந்தவர். அப்பொழுது முதலாக மதுரையில் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு என்ற விடுதலை மாநாடு நடந்தது. அதில் தான் முதல்ல நாம் எல்லாம் அவரை அருளியாரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது மாணவர் நாகூர் கலைக்கல்லூரியிலே மாணவர், அவர் வணிகவியல் தான் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது மிக சுறுசுறுப்பாக அந்த முகமே மொழி பொருந்திய முகமாக வந்து ஐயாவிடம் பக்கத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்த ஒரு இளைஞராக திகழ்ந்தார். அந்த மாநாட்டில் சிறைப்பட்ட பொழுது அருளியார் அவர்களுடன் சிறை சென்றார்கள். அந்த நாளில் மிகவும் ஐயாவுக்கும் மிகவும் கவர்ந்த ஒரு பக்கத்திலேயே இருக்கிற எல்லாவற்றையும் குறிப்பறிந்து செய்கிற ஒரு நிலையில் ஐயா அவர்களுக்கு துணையாக இருந்தார். அப்பொழுதுதான் நாம் எல்லாம் போய் அவரை பார்த்தோம். அவருடைய தந்தையாரெல்லாம் பார்த்தோம். தந்தையாரை யாரும் நம்ம குடும்பத்தில் யாரும் பார்த்ததில்ல, நானும் தந்தையாரெல்லாம் பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் பாவலரேறு அவர்கள் மொழி வேர்ச்சொல் ஆய்வில் பாவாணர் ஈடுபடுவது மிகவும் தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இனத்துக்கு தேவை, மொழிக்கு தேவை என்கிற வகையில் அதற்கு முகாமை கொடுக்கிற செய்தியை பார்த்து நானும் அதில் ஈடுபட்டார். அதுதான் தொடக்க நிலை. அவர் தமிழும் படிக்கவில்லை, வணிகவியலும் பிரெஞ்சு தான் அவருக்கு படிப்பு மொழியாக இருந்தது. தமிழில் அவருக்கு நாட்டம் வந்தது. பாவாணர் நாமெல்லாம் அந்த பாவாணருக்கு அந்த வகையில் பாவாணருடைய வேர்ச்சொல்லாய்னா அதற்கு வாய்ப்பாக இருந்தது. பாவாணருடைய இளமை பொழுதிலேயே அவர் அந்த வேர்ச்சொல்ல அவர் பார்க்க பொழுது அவர் வளர்ந்தது ஒரு ஆங்கிலேயர் பள்ளி. அந்த ஆங்கிலேயர் பள்ளியில் அவருக்கு ஆங்கிலம் தான் மிகுதியாக அதில் நாட்டம் வந்தது. அதில் ஆக்ஸ்போர்ட் இருந்ததுறை பல்கலைக்கழகத்துடைய அகராதி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அகராதியை முழுவதுமாக அவர் படித்தார். படித்த பொழுது அவருக்கு கவர்ந்த பகுதியே அந்த சொற்களிடம் ஒவ்வொரு சொற்களையும் ஆங்கில அகராதியில் அந்த ஆக்ஸ்போர்ட்ல மட்டும்தான் அது இருக்கும், கேம்பஸ்லேயே இருக்கும். அதுல எல்லா அகராதிக்கும் பொருள் கூறுவது மட்டுமல்லாமல் கீழே அதனுடைய தோற்றத்தை போட்டிருப்பான், ஆரிஜின் போட்டிருப்பான். அந்த ஆரிஜின்ல இது எந்த மொழியிலிருந்து வந்தது, கிரீக்ல இருந்து வந்ததா, லத்தீன்ல இருந்து வந்ததா, எதிலிருந்து இருந்து வந்தது, ஆங்கிலத்திற்கு எந்த நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற செய்தியை போட்டிருப்பான். அந்த செய்தி தான் மிகவும் கவர்ந்தது. அதை ஆய்ந்தார். அதுல பல சொற்களையும் பார்க்கும் பொழுது ஆரிஜின் அன்னோன் என்கிற பகுதியெல்லாம் சில சொற்களுக்கு எல்லாம் குறிக்கப்பட்டிருந்தது. அதை மட்டுமே ஒரு பட்டியலாக போட்டார். அந்த பட்டியலாக போட்டு இது எங்கிருந்து வந்திருக்கும் என்கிற ஒரு நிலையை ஆய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல சொற்களுக்கு வேர்ச்சொல் தமிழிலேயே இருப்பதை கண்டார். எனவேதான் அவர் ஆங்கிலம் அவர் இளமையிலேயே அங்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட வேண்டும், அங்குதான் நாம் பணி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் தமிழிலேயே அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இதை செய்ய வேண்டும், இதற்கு தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தமிழுக்கு ஆய்வுக்கு வந்தார். அதே போல் பாவலரேறு அவருடைய மொழி ஆய்வை மிகவும் தூக்கி பிடித்தார். தென்மொழியில் அறிமுகப்படுத்தினார். பாவலரேறு இல்லை என்றால் பாவாணரும் ஒரு ஏதோ ஒரு அறிஞராக அவை துறைசாமியார் அல்லது வேறு சில ஆய்வாளர்கள் கூட நூல்களில் தான் இருந்திருப்பார். இந்த அளவுக்கு பொது நிலைகளில் இறங்கி பொதுவான நிலைகளில் தமிழுக்கு தேவை, பாவாணருடைய ஆய்வு மட்டுமே இந்த தமிழினத்துக்கு தேவை என்ற அளவில் அவர் தூக்கி பிடித்த ஒரு செய்தி இருந்தது. இதைத்தான் பார்த்தார் அருளியார். பார்த்தார், இளமையிலிருந்தே பார்க்கும் பொழுது இவரும் அதில் ஈடுபட தொடங்கினார். ஈடுபடும் பொழுது இந்த பூனைக்குட்டி இந்த புலி இனங்கள்லாம்
அதுபோல இவர் அருளியார் இளமையிலேயே ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினார். ஆதி ஆதி தமிழ் சொல்லே என்கிற கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை தென்மொழியிலேயும் வந்தது. தென்மொழியில வந்தவுடனே முதல் பாவனார் எல்லாமே கொண்டு போய் அந்த கட்டுரையை அளித்தார். அவரும் பார்த்து சரிதான் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் அளித்து அதை கொடுத்திருந்தார். இந்த செய்தியெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு பாவாணர் மறைவுக்கு பிறகுதான் அவர் பாவாணர் மறைவுக்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு ஆறாளர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து விலகி அவருக்கென்று ஒரு துறை அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ் சமஸ்கிருதம் மற்றும் இந்திய மொழிகளுடைய ஆய்வு நிறுவனம் என்று அமைக்கப்பட்டிருந்தது. அதில் என்ன செய்யலாம் என்கிறது பற்றிய கருத்திற்கு தான் பாவலர்களிடம் அணுகினார். அந்த நேரத்தில் தான் ஆய்வு கட்டுரைகள் தான் நிறைய எழுதி கொண்டிருந்த பொழுது இவர் மொழி ஆய்வு செய்கிறார். குறிப்பான இளைஞர் இவரை ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரைகளுடைய ஆய்வு சொற்பொழிவாக தொடர் சொற்பொழிவாக நடந்ததால் என்ற ஒரு செய்தியை கலந்த பொழுது அது முறையாக தொடர் சொற்பொழிவு அமைக்கப்பட்டது. வெற்றிகளை சமர்க்கிற அறிஞர்கள்லாம் அங்கே வந்தாங்க. அதனுடைய பேரெல்லாம் கூட பதிவாக இருக்கிறது. அவர்கள்லாம் பெரிய அளவில் எதிர்க்கக்கூடியவர்களாக வந்தார்கள். ஆனால் முறையான அந்த ஏராள முறையில் அந்த கட்டுரைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்பாதுரையை வந்தால் மருத்துவ சிறப்பு தலைவராக வந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார். ஆவானம்தான் மூலமான நிலைகளில் அதனுடைய ஆய்வுகளில் தான் நாம் வளர்ந்து வருகிறோம். அதே நிலையில் அந்த ஆய்வை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆய்வை 50 சொற்களுக்கு ஆய்வு கட்டுரையாக அமைத்தார். அது நூலாக வெளிவந்தது. அதற்கு பிறகு ஒரு முறை தமிழ் பல்கலைக்கழகம் அது அப்பொழுதுதான் தொடங்கினது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் வாயிஸ் புறமையில் இருந்தார். அவர் மிகவும் ஆய்வறிஞர், எல்லாருக்கும் உலக அளவில் புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர். மொழியில் தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு அனுப்பினவர். ஆய்வு போக்கை தமிழில் முதலில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று தனிநாயக அடிகளாரும் வாயிஸ் புறமை அவர்களும் தான் பல வேலைகளை செய்தார். உலக அளவில் கொண்டு போய் நிறுத்துவதற்கான பல வேலைகளை செய்தார்கள். உலக தமிழ் மாநாட்டை அங்கங்கு நிறுவினார்கள். முதல் மாநாடு கோலாலம்பூரில் நடந்தது. இரண்டாவது மாநாடு சென்னையில் நடந்தது. சென்னையில் நடந்த பொழுது அதனுடைய நினைவாகவே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று தொடங்க வேண்டும் என்று அந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கினார்கள். தொடங்கின பொழுதே பல ஆய்வுகளை செய்த பொழுது அதோடு புரிந்தது. அவர் மற்ற வேலைக்கு போய் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக வந்தார். மாத்தோரா அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கின பொழுது முதல் துணைவேந்தராக யாரை போடுவார்? அது தமிழ் பல்கலைக்கழகம் என்பதே தமிழ் இலக்கியத்தை ஆய்வது என்ற போதுதான் எல்லாரும் எண்ணினார்கள். அப்பொழுது யாரை போடுவார் என்ற எண்ணத்தில் யாரை எதிர்பார்க்கவே இல்லை. வாரிசு சுப்பிரமணியத்துக்கு யாரை எதிர்பார்த்து போடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று திருவனந்தபுரத்திலிருந்து அவரை வரவேற்று இந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அப்பொழுது வெறும் ஒட்டல் நிலமாகத்தான் அந்த முந்திரிக்காடாக இருந்தது. அந்த நிலத்தையும் ஒப்படைத்தார். தமிழ் பல்கலைக்கழகம் அரண்மனையில் ஒரு பகுதியை, தஞ்சை அரண்மனையில் ஒரு பகுதியில் ஒரு கட்டடங்களை வைத்துக் கொண்டு இயங்கினது. அதற்கு பிறகு கட்டடம் முதல் கொண்டு அவர் உருவாக்கினார். அதற்கு பிறகு அவர் 83 தொடங்கின பிறகு அவர் 86 பொழுதுதான் கலைச்சொல் அகராதி, அருங்கலைச்சொல் அகராதி உருவாக்க வேண்டும் என்று கலந்து கொண்டு பேசின பொழுது சொற்பதான் மொழியியல் நிலைகளில் மறுபடியும் ஆய்வு கொண்டிருக்கிறார். அவரை பரிந்துரைத்து உடனே அழைத்து தூய தமிழ் அகராதிகள் துறை என்றே ஒன்று உருவாக்கி அருங்கலைச்சொல் அகராதி பொறுப்பை ஒப்படைத்தார். இது பாவாணர் முதல் நிலை. அதற்கு பிறகு அது சார்ந்து பாவலர் முழுவதுமாக பாவாணர்களுக்கு முழு ஆய்வையும் முழு ஆதரவையும் அருளியார் அவர்கள் பாதுகாப்பாக கொடுத்து அவருடைய ஆய்வை ஊட்டினார்கள். மூன்றாவது நிலை
2002 17 ஆண்டுகளுக்கு பிறகு 1,27,000 சொற்கள், கலை சொற்கள், அறநிலை சொற்கள் என்ற பகுதி உருவானது. ஒரு கலைச்சொல்லை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன கடினப்பட வேண்டியிருக்கும் என்றதெல்லாம் நாமெல்லாம் தெரியும், அழைத்தாதான் தெரியும். கலைச்சொல்லை உருவாக்குவது வெறும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பது அல்ல. அது ஒரு காலத்தில் உருவாகி இருக்கும், ஆங்கிலத்தில் உருவாகி இருக்கலாம். இந்த முதல்ல அனைத்துலக ஒரு சொற்கள் என்றெல்லாம் ஒரு சொற்களே கிடையாது. இன்டர்நேஷனல் டேர்ம் இதெல்லாம் அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. ஆக்சிஜன் என்கிற ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனா பிரெஞ்சில் ஒரு சொல் இருக்கும், அது ஜெர்மனில் ஒரு சொல் இருக்கும், வேற எந்தெந்த மொழிகளில் இருக்கிறதோ அந்தந்த மொழிகளிலேயே ஒரு சொல் இருக்கும். அதுக்கு அடிப்படை என்னது அப்படின்னு பார்த்து அவரவர்களும் உருவாக்கி கொள்ளுகிற நிலையை தான் கலை சொற்கள். அது போலவே ஒவ்வொரு சொல்லையும் அதனுடைய சொல்ல உருவாக்கக்கூடிய பொருள் என்ன, இது எந்த மொழியிலிருந்து வந்திருக்கிறது என்றெல்லாம் பார்த்துட்டு அந்த மொழிக்கு தகுந்தது போல தமிழ் அது ஒரு பக்கம் வைக்கிறது. இதனுடைய பயன்பாடு என்ன, இதனுடைய வரையறை என்ன, அந்த வரையறைக்கு போய் அதற்கு சொல்லை மூலமாக தமிழில் எப்படி உருவாக்க முடியும் என்று பார்த்து உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் அருங்கலைச்சொல் தமிழில் உருவாக்குவது. அதெல்லாம் உருவாக்கி பார்த்தா தான் தெரியும். ஒரே ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு கூட 1 நாள் 2 நாள் கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த வரையறையெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது, அன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நூல்கள்லாம் எடுத்து பார்த்து வைக்கிறதுக்கே இவ்வளவு அசந்து போயிடும், அயர்ந்து போயிடும். அதனால முதல்ல கணிப்பொறியோ அந்த இதெல்லாம் இன்றைக்கு கூட அவர் கணிப்பொறியில் ஆகிறவர் கிடையாது, நூல்களை வைத்து தான் ஆகிறார். கண்ணெல்லாம் அவருடைய ஆற்றலாம் இழந்து போயிட்டதுக்கு காரணம் அதுதான். இளைஞராக இருக்கும்போது அவர் இவ்வளவு குறிப்பாக இருப்பார். நமக்கு இறைக்குருவனார் நமக்கு ஆசிரியர், 4ஆம் வகுப்புல தமிழாசிரியராக இருந்தார். அதுபோல இவரும் எனக்கு ஒரு ஆசிரியர். எனக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் மூத்தவர் தான். இருந்தாலும் அவருக்கு போர் பயிற்சி தெரியும், மரபர் பயிற்சி தெரியும், சண்டை பயிற்சி தெரியும். எனக்கும் முனைவாளன் என்கிற அன்பர் ஒருவருக்கும் பயிற்சி கொடுத்தார். அந்த வகையில் போர் பயிற்சி உள்ளவர். இன்றைக்கும் அதை வைத்திருப்பார். அந்த மிதிவண்டி ஓட்டினால் மழக்கால் மறந்து போயிடும். இன்றைக்கு மிதிவண்டி கொடுத்தால் ஓட்ட முடியும். ஒரு சில நொடிகள்ல நிமிடங்கள்ல அதை தயங்கி ஓட்டலாம். அது போன்று பயிற்சியெல்லாம் பெற்றவர். இந்த உடல்ல அந்த துடிப்பு இருக்கும். அந்த வகையில நமக்கு ஆசிரியராகவும் இருந்தார். அந்த முன்பதும் அந்த ஆற்றல் அவருடைய எல்லா ஆற்றலும் பன்முகத்தன்மை உள்ளவர், ஒரு பாவனை உள்ளவர். பாவலர் அடிப்படையில் பாவலராக இருக்க வேண்டும். கலை சொற்களை உருவாக்குவதற்கு, மொழி அமைப்பை கையாளுவதற்கு ஒரு சிறந்த ஒரு ஊடகம். அந்த அமைக்கிற ஒரு நிலை வந்தால்தான் அடிப்படையில் பாவலர் தானே. பாவலர் என்பதே பாவன்மையுடைய நிலை தானே. அவர் ஒரு சொல்லை அமைக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கலை சொல்ல அமைத்துட்டு விட மாட்டார், அது சொல்லி பார்ப்பார். மக்கள்கிட்ட எப்படி வாயில வருமா அந்த சொல் அப்படின்லாம் சொல்லி பார்ப்பார். சொல்லி பார்த்து இந்த சொல் தான் பொருத்தம் அப்படின்லாம் சொல்லுவார். மொழி என்பது எல்லா துறையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லா துறையை பற்றியுமே மொழியில சொல்ல வேண்டும். எனவே அந்த கலை சொல்லாக்கம் அவரை மிகவும் மெருகுபடுத்தியது, அவரை செப்பப்படுத்தியது. மொழி ஆய்வுக்கு அந்த மொழிகளையும் எந்த சொல் லத்தீனமாக இருக்கட்டும் லத்தீன் படித்தார். அந்த வகையிலேயே லத்தீனை படிக்க வேண்டியதாயிற்று, கிரேக்கத்தை படிக்க வேண்டியதாயிற்று. அவருக்கு அடிப்படையில் பிரெஞ்சு அவருக்கு மொழியாக இருந்ததுனால, மொழிப்பாடமாக இருந்ததுனால அது கைவரப்பட்டது. அது முழுவதுமாக வாங்கி கொண்டார். அந்த முழுவதுமாக என்னென்ன திறன் இருந்ததோ எல்லாவற்றையும் அந்த ஆய்வு போக்குக்கு கொண்டு வந்து தூய்மைப்படுத்தி ஒரு சொல்லாய் வரைஞராக உருவாக்கி தன்னை செதுக்கிக் கொண்டார். அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு நிலையை அவர் உருவாக்கி ஒரு முனிவர் போல. அந்த காலத்துல முனிவர் எல்லாத்தையும் விட்டு ஊரெல்லாம் விட்டு பலரையும் விட்டு ஊருக்கு வந்து காட்டுக்கு வந்து விடுவார்கள் என்பது போல இங்கேயே நகரத்தில் இருந்து தமிழ் பல்கலைக்கழகம் உண்மையிலேயே ஒரு காடு தான். வீடெல்லாம் கவனிக்காத, பெரும்பாலும் நிறைய பொறுப்புகளை தங்கை கவனித்தார்கள். தங்கையும் பெரிய அளவில் துணை இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவர் வீட்டையெல்லாம் மறந்து
அங்கேயே அந்த அறையிலேயே உட்கார்ந்து முழுவதுமாக தசம் இருப்பது போல உட்கார்ந்து பார்த்து அந்த புத்தகங்கள்லாம் அவங்க சுற்றி இருக்கிற புத்தகங்கள்லாம் பார்த்து யார் வந்தாலும் அதையும் பொருட்படுத்தி கொண்டு அவர்களும் பேசிக்கொண்டும் நல்ல அறிஞர்களும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வருகிறவர்களாக இருந்தார். அந்த சீனாவிலிருந்து சான்சலிங் என்கிற ஒரு நண்பர் வந்தார். அவரோட பேசும்பொழுதே மொழி பற்றி நிறைய செய்திகள் அவருக்கு தெரிய வந்தது. ஒரு முறை அவரே சொன்னதுதான், தேயிலை அவர் கொண்டு வந்தார், சீன தேயிலை. அதுல அந்த தேயிலை பெட்டியில மொழிபூன்னு எங்களுக்கு மொழிபூ தே தான் சொல், அது சீன சொல். தே சா ரெண்டு தான் சொல். நமக்கு இந்த பக்கம் வந்தவன் தேவை கொண்டு வந்தான், சா அந்த பக்கம் கொண்டு போனவன், கேரளா பக்கம் மலையாளத்து பக்கம் கொண்டு போனவன் சாவை கொண்டு போனான். அவன் சாவை எடுத்து கொண்டான், சா கிடைச்சான், தேநீர் கிடைக்க வைத்தான். அந்த தேய்க்கிறதுல காய்ச்சும் பொழுதே அப்படியே குப்பனும் மல்லிகைப்பூ மனம் வந்தது. அந்த மொழிபூங்கிறது மல்லிகைப்பூ அடிப்படையாக வந்தது. அவன் சொன்னா அவன் வியந்து போயிருக்கிறான். அது போன்ற பல எல்லாவற்றிலேயுமே பாவாணர் வரும்பொழுது இறங்கின உடனே மொழியை பற்றி தான் தொடங்குவார். அப்புறம் வண்டியில திரும்ப 2-4 நாள் கழிச்சு வண்டியில ஏறும் பொழுதுதான் அதை முடிப்பார். சரி, அடுத்தது பார்க்கலாம் என்று முடிப்பார். அதே போல அடுத்த முறை வரும்பொழுது எங்க சென்ற முறை முடிந்தாரோ அங்கிருந்து தொடங்குவார். அது எப்படிதான் எண்ணிக்கொண்டே வருவார், அதுல முடிந்த காலத்தை தொடங்குவார். அதுபோல எந்த நேரமும் அவருக்கு இதே எண்ணமாகவும் மொழி தொடர்பான எண்ணமாகவுமே இருந்தது. ஒரு அட்டை தான், அஞ்சல் அட்டை தான் எழுதுவார் பாவாணர். எழுதும் பொழுது இந்த நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று போறார். அட்டையிலேயே ஒரு பெரிய கட்டுரையே வரும், மோசமாக இருக்கிறது என்று ஒரு செய்தி எழுதுகிறார். எழுதி மோசம் என்பது தமிழ் சொல்லே, அது மூசை என்ற பொருளில் இருந்து வந்திருக்க வேண்டும். மூசை என்றால் தங்கம் காய்ச்சுகிற ஒரு சிறு மண் துகள். அந்த குமிழில் தான் வைத்து காய்ச்சுவார்கள். அந்த ஒட்டி இருக்கிற தங்கம் அழுக்கு தங்கமாக இருக்கும். மூசை தங்கம் என்கிற மூசை என்பதற்கு தான் மோசம் வந்திருக்கும். ஏனென்றால் அது பழமொழியில் அதுக்கு சமர்ப்பிக்கிறதுல அதுக்கு மூலம் இல்லை. இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். அதே போல இவர் முனைவர் போல அதையும் சிந்தித்துக் கொண்டு நம்ம இடத்தை பற்றியே சிந்தித்து பல நூல்கள் தான் எழுதியிருக்கிறார், பாடல்கள் எழுதியிருக்கிறார். வெட்டி தென்மொழியில இறக்குவதற்கு பிறகு அவருடைய பாடல்கள் தான் தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த முறையும் மிக சிறப்பான பாடல், மகாய சுப்பிரமணியத்தை பற்றிய ஒரு பாடல், அந்த நன்றி கடனாக எழுதியிருக்கிறார். அவரை செதுக்கியவர்கள் 3 பேர் என்றால், ஒன்று பாவாணர். என்ன வகையிலேயே அவர் நேரடியாக பழகுவதற்கு வாய்ப்பு இருந்தது, இருந்தாலும் குறைவான ஒரு வாய்ப்பு தான். அதற்கு பிறகு அவர் முழுவதுமாக உருவாக்குவதற்கு பல வகையில் துணை இருந்தார், அறிமுகப்படுத்தினார். தென்மொழியில் இவருடைய ஆய்வு ஒன்றே இன்றைக்கு தமிழகத்திற்கு பயன்படும் என்று எழுதினார். இதெல்லாம் மகனை ஒத்த ஒரு அகவை உள்ள ஒரு மகனை அவ்வளவு பேரறிஞர் என்றெல்லாம் தூக்கி நிறுத்துவதற்கு பெரிய மனம் வேண்டும். ஏனென்றால் பாவேந்தர் அது போல தூக்கி நிறுத்தினார். அவர் மகனை வந்த மன்னர் அவரும் ஒரே மன்னர் மன்னனுக்கும் பாவலர்களுக்கும் ஒரே அகவை உள்ளவர். இருந்தாலும் கள்ளர் எப்படி அப்படி கருகாவும் இல்லா நெஞ்சினர் என்று சொன்னால், அப்பொழுது 22-23 அகவை தான் அவருக்கு 60 அகவை. இவ்வளவு பெருமையாக தூக்கி நிறுத்தினார். அதே போல பாவலர் அருளையாரை அவர் தூக்கி நிறுத்தினார். இவருடைய ஆய்வு ஒன்றே ஒன்று எழுதினார். அடுத்தது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவரை ஏற்க செய்ய வைத்தது வாய சுப்பிரமணியம். இந்த வாய சுப்பிரமணியத்தை எல்லாரும் அந்த முன்மொழியை அந்த பாடல்கள் அன்பது அருமையான பாடல். அவர் அவ்வளவு நாங்கெல்லாம் பார்த்து சுவைத்தவர்கள். அவர் அவ்வளவு பெருமிதம் உள்ளவர். பெரிய நல்ல உயரம், முடுக்கு நடை, உலகம் முழுவதும் போயிருக்கிறார். எப்பொழுதும் தமிழ் எண்ணம் இதை பற்றியே சிந்தித்தவர். அதுபோல அவர் தூக்கி நிறுத்தினார். அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்தார். அவருக்கு பிறகு அந்த வேலையும் பணியையும் மிக செப்பமாக முடித்து கொடுத்தார். அந்த அருங்கலைச்சொல் இனிமேல் 300 அருங்கலைச்சொல், அதற்கு மேலே யாரும் எதிர்பார்ப்புமானவர் வரலாம். ஒரே ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும், முழு
பார்த்தால் எத்தனை நாள் என்று எண்ணி பார்த்தால் ஒரு 6000 நாள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 சொல் உருவாக்குறது 60,000 சொல் தான். அப்படியெல்லாம் கணக்கு போட முடியாது. இது விறகு விட்டுற கதை. ஒரு சொல் கடகடன்னு உருவாகிதான் மிகப்பெரிய அந்த அக்கறாவை எல்லாரும் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு சொல்லிலையும் அவங்களுடைய உழைப்பு எத்தனை மணி நேரம் உழைப்பு இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் அறிஞர் அருளியார் அவர்களுடைய தொடர் சொற்பொழிவு இந்த 2வது சொற்பொழிவு நடைபெறுகிறது. இதெல்லாம் பெரிய கதை பதிவு. இதை நாம் எல்லாம் அவர் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை போற்றிக் கொள்ள வேண்டும், அவருடைய அறிவை மதித்துக் கொள்ள வேண்டும். மாவாணன் எத்தனையோ நூல்களை எழுதினார்கள். அதை எல்லாரும் படித்தார்கள், போனார்கள். அவர்கள்லாம் அறிஞர்களாக விட முடியவில்லை. ஒரு சிலர் தான் அது எண்ணி கைவிடக்கூடிய நிலைகளில் அருளியார் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அதை முழுவதுமாக உள்வாக்கி அவருக்கு மேல் ஆய்வை கொண்டு போயிருக்கிறார். இதில் அறிவியல் என்பது ஒருவர் ஆய்வலாம், அதை இன்னொருவர் தப்பு சொல்லலாம். அதுக்கு கருத்துதான் முகாமையுடைய ஆள் முகாமை இல்லை. வெறும் மாவாணரையே எதிர்த்து சொல்லுகிறார், மறுத்து சொல்லுகிறார் என்றெல்லாம் பேசப்பட்டது. தமிழ் உலகம் அப்படிதான் இருந்தது, அறிவியல் உலகமாக இல்லை. அதற்கு மேல பல செய்திகளையும் அவர் சொன்ன பிறகுதான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறபடி இருந்தது. ஆனால் பார்வையர்கள் இதெல்லாம் முன்கூட்டியே அதை இப்படிதான் வருவார்கள் என்பதை கணித்தார் என்ற வகையில் மூவரும் அவருக்கு துணை இருந்தார்கள். அந்த வகையில் வளர்ந்து நிற்கிறார். அவரை போற்றிக் கொள்ள வேண்டும். அவருடைய நூல்களை பார்த்து நம்ம வாங்க வேண்டும். அடுத்தது நாம் அடுத்த தலைமுறை ஒன்று உருவாக்க வேண்டும். அவர்கள் சென்ற முறை சொன்னார், எனக்கும் ஒரு எல்லை உண்டு, அதற்கு மேலே சிந்திக்கிறவர்கள் யாராவது வருவார்கள் என்றுதான் சொன்னார். அதுதான் என்னுடைய கோட்பாடே. அதுதான் எனக்கும் மேலே யாரும் வரலாம், அவர்கள் எண்ணலாம், இதற்கு மேலே எண்ணலாம். இத்தனைக்கும் இத்தனை தொழில்நுட்பத்தை அவர் எதுவுமே வாங்கல. மறுபடியும் பழைய முறையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார். கணினியோ இந்த கைபேசியோ அதெல்லாம் பார்க்கிற ரூமில் இருக்கிற சொற்கள்லாம் ஒரு தட்டிதான் பார்க்கக்கூடியதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. அதை பயன்படுத்தலை. இத்தனைக்கும் அவர் பயன்படுத்த தெரிந்திருந்தா இதில் ஈடுபட முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் பயன்படுத்தினா அவருக்கு நிறைய பயன்படும். மறுபடியும் நூல்களை எடுத்து காலில் கூட போட்டுருவார். காலில் போட்டு எத்தனையோ முறை புத்தகம் வந்திருக்கிறதெல்லாம் நம்ம கேட்கிறோம். என்ற வகையில் அவர் அவருக்கு வாழ்நாள் கிடைக்க வேண்டும். அவருடைய உடல் உறுப்புள்ள நண்பர்களுடைய எல்லாம் மனமாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை வாழ்க்கை